என்னவா இருக்கும்னு அவரே சொன்னது டிக்ளேர் பண்ணது. இதன் மூலமாக நாங்க அடுத்து அரசியல் கட்சியை நாங்க ஆரம்பிக்க போறோம்னு தான் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வாசகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பொது தேர்தல் எங்களுடைய இலக்கு அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பிரதிநிதிகளை தயார்படுத்தணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் எப்பதான் ரேஸ்ல இருந்தாரு? அவர் ஒரு அவங்க தாத்தாவுக்கு பேரை சொல்லி அப்பாவுக்கு பேரை சொல்லி உள்ள திணிக்கப்பட்டவர். மற்றபடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் கிடையாது. அதனால அவர் உள்ள இல்ல. கண்டிப்பாக நீங்க களத்தை பாருங்க. இன்னைக்கு வேற ஒண்ணு இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த நேரத்துல ஜோசப் விஜய்லாம் அவருக்கே நம்பிக்கை கிடையாதுங்க. ஜோசப் விஜய்க்கே நம்பிக்கை இல்லாம தான் வெற்றி பெறுவோம், 100க்கு மேல சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாம தான் அவரே நம்ம ஒரு தொகுதியில நின்னா தோத்து போயிருவோம்னு சொல்லி தான் 2 தொகுதியில போய் நின்னார். அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையில அண்ணாமலை இல்ல, பாஜக நழுவ விட்டது. அந்த இடத்த திரு ஜோசப் விஜய் பிடிச்சுக்கிட்டார். ஒரு மாற்றம் வேணும்னு ஏங்கின மக்கள் மத்தியில ஒரே சாய்ஸாக இருந்தது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா அரசியல் விமர்சகர், ஹிந்துடா திரைப்படத்தினுடைய இயக்குனர், பல முகங்கள் கொண்ட சின்னப்பா கணேசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு யாருமே எதிர்பாராத முக்கியமான அறிவிப்பு. பாஜகவில் இருந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்காரு. ஒரு புதிய பாதை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல பாதையை தேர்ந்தெடுக்காருன்னு நான் சொல்லுவேன். அதாவது அவருக்கு சில சிரமங்கள், ஒரு முழு சுதந்திரத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. பாஜகவில் முழு சுதந்திரத்தோடு செயல்படணும், பாஜக கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் கொண்டு அமர வைக்கணுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதுக்கு பல முட்டுக்கட்டைகள். அதனால் அவர் தொடர்ந்து அவரால் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக தனிச்சு நிற்கணும், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கணும், அந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கணும், அதில் பாஜக முதலமைச்சர் இருக்கணும்னு சொல்லி அவர் கனவு கண்டார். ஆனால் அதுக்கு பாஜகவினுடைய இங்கே உள்ள ஆட்கள், அப்புறம் டெல்லியில் இவங்க நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள், அப்புறம் குருமூர்த்தி, அப்புறம் இங்கே உள்ளவங்களே உங்களுக்கு தெரியும், பல தடவை சொல்லிட்டான். இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு அதிமுக கூட்டணி வச்சா நல்லதாக இருக்கும்னு இவங்க நினைச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா ஆட்சியில் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலையை காலி பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அவங்க இதுபடி சரி, அவரும் சரி பரவாயில்ல பொறுத்து பார்த்தாரு. அவர் இன்னைக்கு பேசுனதை நீங்கள் எல்லாருமே உலகமே வீடியோ பார்த்துட்டாங்க. அதில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, டிசம்பர் மாதமே நான் பாஜக விட்டு வெளியேறணுங்கிற முடிவை சொல்லிட்டேன். ஆனால் பாஜக மேலிடம் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுங்க, அதை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது அதையும் அவர் ஒபே பண்ணிக்கிட்டார். அவர் ஒன்றும் இல்லை நான் தான் வெளியே போகிறேனே, நான் எதுக்கு இங்கே பிஜேபிக்கு பிரச்சாரம் அப்படிலாம் சொல்லலை. அதையும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் எடப்பாடி பழனிசாமி, அதனால தான் அவருக்கு பிரச்சனையே. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கேங்கிறது அவருடைய கேள்வி. அந்த மாதிரி தான் ஆரம்பித்தார். அதனால தான் பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடைசியாக அவருக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாலாகி அவரும் காம்ப்ரமைஸ் ஆகி பிரச்சாரத்தெல்லாம் பண்ணார். எல்லாம் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு கடைசி வரைக்கும் அவரால் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ அவர் தனி கட்சிங்கிற இதில் வந்திருக்காரு. முதல் கட்டமாக அமைப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே தனி கட்சி உதயம் ஆயிருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இப்போ சோசியல் மீடியா இப்போ தான் சார் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், கருப்பு முருகானந்தம் அவர்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, பாஜகனுடைய உண்மை தொண்டர்கள் எப்பயுமே தேசியத்தின் பக்கம் தெய்வீகத்தின் பக்கம் தான் நிற்பாங்க, அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னாடி தான் நிற்பாங்க, தனி மனிதன் துதி பாடுறதில்லை, அந்த மாதிரிலாம் அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. உண்மையான பாஜகவின் தொண்டர்கள் பாஜகவில் தான் இருப்பாங்க, அண்ணாமலை பின்னாடி போக மாட்டாங்களா சார்? அதாவது அவர் சொல்கிறாரு, நான் அப்போ உண்மையான பாஜக தொண்டன் இல்லையா, நான் அங்கே சோத்துலலாம் நீளமும் காவியம் வாங்கி எழுதிட்டு தெரிஞ்ச ஆள் கிடையாதா, எனக்கு என்ன நோக்கம் இருந்து, என்னுடைய இலக்கு என்னவாக இருந்துச்சு, தமிழகத்தில் ஒரு பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, அதுக்காக வேண்டி தானே பண்ணணும். என்னுடைய இப்போ நான் அண்ணாமலை பக்கம் தான் பதிவு பண்ணிட்டேங்க. நான் அவருடைய வி த லீடர்ஸ் அது அப்போவே இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் அதில் போய் நான் பதிவு பண்ணலை, இவ்வளோ வருஷமாக நான் பதிவு பண்ணலை. நான் சாதாரணமாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் அவர் பாஜகவுக்கு வரும்போதே அவர் இந்த வி த லீடர்ஸுங்கிற ஒரு அமைப்பை பண்ணுறாருங்கிற எனக்கு தெரியும். மோடியின் தமிழகம்னி புக்கை எழுதினேன் நான் அந்த புக்கில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த வி த லீடர் நீ ஒரு அமைப்பெல்லாம் அவர் நடத்திட்டு இருக்காருங்கிறதுலாம் நான் சொல்லியிருக்கேன் அதில். அதனால் எனக்கு அதில் சேரல. ஆனால் இப்போ காலையில் இவர் 12 மணிக்கு மேலே அண்ணாமலை அவர்கள் 25 நிமிஷம் அந்த வீடியோவில் அது நேர்முகமாக பேசியிருக்காரு. அவர் பேசுனதை தொடர்ந்து நான் அந்த இதில் உடனே பதிவு பண்ணேன். அப்போ நான் என்னுடைய நம்பர் 28,000 சில்லறையில் இருந்துச்சு, அதாவது 30,000க்கு உள்ளால இருந்துச்சு.
ஆனால் இப்போ நான் இந்த நேர்முகம் கொடுக்கும்போது மணி 2 மணி இருக்கும்னு வச்சுடுங்க தோராயமா. இந்த 2 மணிக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் அதை எட்டி பார்க்கும்போது 1.5 லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிட்டு. அவங்கெல்லாம் யார் சார்? 1.5 லட்சம் சார். 1 மணி நேரத்தில் 1.5 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஒரு ஆன்லைனில் ஒரு இதில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரணமானதாக நினைக்கிறீங்களா? இன்னும் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு சாயந்தரத்துக்குள்ளெல்லாம் பாருங்கள், அது கண்டிப்பாக 50 லட்சமோ 1 கோடியை போய் தொட்டுட்டு இருக்கும். தொடும். பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக படம். அது வந்து ஒரு எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக அது மாறப்போகுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக அது 10 லட்சம் 20 லட்சமாவது தாண்டும். அது 20 லட்சம் ஓட்டு அவரை நம்பி வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 22,120 ஆளாக நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். இப்போ ஒரு வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது லீடர்ஸில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். பார்த்தீங்களா? அது வீடியோ ஓடும் போதே நீங்கள் எனக்கு முன்னாடியே பிஜேபியில் விட்டு வெளியே வந்துட்டியா? அப்போ நீங்கள் அப்போ பிஜேபியில் உண்மையான தொண்டர் இல்லையா? இல்லை RSS உடைய சுயம் சேவகி இல்லையா? அது இல்லாமல் தான் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் கேள்விக்கே ஆவார். நீங்கள் பண்ணும்போது வீடியோ போயிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் பண்ணீங்க. அதே வீடியோ போயிட்டு இருக்கும்போது தான் நானும் பண்ணினேன். ஆனால் நீங்கள் பண்ணது 22,000 சொச்சம், நான் பண்ணும்போது 28,000. ஆனால் 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது 1.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டு. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அநேகமாக அது வந்து பார்ப்போமே. அது என்ன இது ஒரு சின்ன இது தானே, லைட்டாக எட்டி பார்த்துட்டு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கையில் தானே இருக்குது டேப்பு, அப்படியே ஒரு அடித்து பார்க்கலாமே. பார்த்தா கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பரில் தான் இது இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. பார்ப்போம். வி த லீடர்ஸ் நம்ம தான் இப்போ அடித்து பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி த leaders.org. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க 2,18,000 வந்துட்டா. இதெல்லாம் கரெக்டாக அந்த நம்பரே உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்துடுங்க. ஒருவேளை அது இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், உல்ட்டாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துடுங்க. 2,18,220 என்ன 20ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 237 ஆகுது, 38 ஆகுது, அந்த 38 அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதனால் இது வந்து மக்கள் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. அதாவது அண்ணாமலைங்கிற தனி நபருக்காக தனிநபர் துதி பாடக்கூடாது அப்படி ஒன்று கருப்பு முருகானந்தம் சொல்லியிருக்காரு. கருப்பு முருகானந்தத்தை எதுக்கு அந்த பகுதியில் உள்ளவங்கெல்லாம் கருப்பு முருகானந்தம்னு சொல்கிறாங்க? அதுக்கு பேர் தனிநபர் தூதி கிடையாதா? அவரு அந்த பகுதியில் தேவை, இந்துத்துவ சைடுக்கு தேவை, இந்துக்களுக்கு தேவை, விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துறது எல்லாத்துக்கும் அவர் தேவைப்படுறாரு. அதனால் கருப்பு முருகானந்தத்தை அந்த பகுதியில் கொண்டாடுறாங்க. நீங்கள் அவரை போய் சொல்லுங்கள், என் போஸ்ட்டில் என் ஃபோட்டோ எல்லாம் போடாதுங்க, பேரை மட்டும் போடுங்கன்னு சொல்லுங்களேன். அவரை தேவைப்படுது சார். இந்தியாவுக்கு எதுக்கு மோடின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்? மோடி தேவைப்படுறாரு. அதே தமிழகத்துக்கு ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகம் வந்து கருப்பு முருகானந்த விட கவர்ச்சியான முகமாக இருக்கார் அண்ணாமலை. அதனால நம்ம அண்ணாமலையை கொண்டாடுறோம். இதே வேலையை கருப்பு முருகானந்தத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி நல்ல வாய்ப்பு கிடச்சிருந்தேன். அவரு இதை மாதிரி செய்து பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வந்து அவரை தான் நம்ம கொண்டாடி இருப்போம். அதனால் அவர் சொல்கிறாரு, சரி, அவருக்கு கருத்து ஏதோ கொடக்கொதிப்பு, எங்கள் ஊர் பாதையில் கொடக்கொதிப்பில் சொல்கிற மாதிரி இருக்குது, பொறாமையில் பேசுகிற மாதிரி இருக்காது. அது அவர் வைத்தறிச்சலில் பேசுகிற மாதிரி தான். என்னால் அதை அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் 1% கீழே போயிடும் வருங்காலத்தில். நீங்கள் பாருங்கள். ஆனால் பாஜக வந்து திமுக கூட கூட்டணி வைக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை இப்போதைக்கு நிலவரம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இதில் தொடர்ந்து அண்ணாமலை இதில் பயணிக்காமல் போகிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ 2029 தேர்தலில் இல்லை, இப்போவே கூட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இப்போ திமுக வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதிமுகவும் இருக்கும், திமுகவும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து அந்த கூட்டணியில் இடம்பெறுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பாக இது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கல. எப்படி இருந்தாலும் 2029 தேர்தலில் வந்து அதிமுக இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் வந்து திமுகவும் உள்ளே வந்து சேரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுகவும் இருக்கும், அதிமுகவும் இருக்கும். 2 பேரும் அந்த கூட்டணியில் இருப்பாங்கங்கிறது நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்கும். ஒரே மேடையில் பிரதமரும் இருப்பார், ஸ்டாலினும் இருப்பார், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார், அந்த பக்கம் ஓபிஎஸும் இருப்பார். எல்லாம் சாத்தியப்படும், நடக்கும். அதனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க சூழ்நிலை தக்கவாறு அவங்களும் சில முடிவுகளை மேற்கொள்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த இதை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக இப்போ வந்து அமைப்பு தான் பி த லீடர்ஸுங்கிறது அமைப்பினுடைய பெயர். இது இப்போ தொடக்கப்பட்டதில்லை, எப்போமோ தொடங்கினது. அந்த அமைப்பில் இன்றைக்கி வந்து உறுப்பினராக சேர்க்குறாங்க. அந்த உறுப்பினரை சேர்க்கறது கட்சியினோட அது அடுத்த அரசியல் கட்சியாக மாறப்போகுது. இதுதானே அடிப்படை. இதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் மோடி தான் பிரதமர் சொல்லியிருக்காரு. தேசியத்தை நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன இந்த இதில் நேர்முகத்தில் வரும்போது எப்படி இருந்தார்?
ஒரு நல்ல அழகான விபூதியை பூசிக்கிட்டாரு, ஒரு குங்கும போட்டும் வச்சுக்கிட்டாரு. சரியா? அப்போ அவர் வந்து தேசியம்ங்கிறதையும் சொல்லிட்டார். நான் பெருமைமிக்க இந்தியான்னு சொல்லிட்டாரு, பெருமைமிக்க தமிழகம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார். அதில் அப்படியே தான் சொல்லிட்டு வந்தார். அதனால தேசியத்து பக்கமும் அவர் நிற்கிறாரு. அதே சமயத்தில் தமிழ் தேசியவாதமே பிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை. தமிழகமும் வேணும், தமிழகத்தினுடைய முன்னேறம் வேணும், அது தேசியத்துக்கு உட்பட்டு இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதனால அவரை தப்புன்னு எதுக்கு சொல்ல முடியும்? அவரையா விமர்சனம் பண்ணுறாங்க? அது அவங்க பண்ணிட்டு போட்டோம், விடுங்க. அதே மாதிரி சார் இப்போ பாஜகவில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டு இருந்தவங்க, எங்கள் அண்ணன் தலைவா இந்த மாதிரிலாம் பாராட்டிட்டு இருந்தவங்க பல பேர் வந்து இப்போது தூத்தி வர ஆரம்பிச்சிருக்காங்க. தனி மனித தொகுதி பாடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூத்தி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதை அப்படியே நடைமுறைப்படுத்த சொல்லுங்கள். பாஜகவில் வந்து என்னமோ வந்து தனி நபர் துதி பாடக்கூடாது, வானதி சீனிவாசன் அப்படின்லாம் ஃபோட்டோவில் போடக்கூடாது, எல் முருகன்லாம் ஃபோட்டோவில் போடக்கூடாது, நயனா நாகேந்திரன்லாம் ஃபோட்டோவில் போடக்கூடாது, மோடியை போடணும், அமித்ஷாவை மோடியை போட்டாலும் தனி நபர் தூதி தான் வருமோ? என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. சொல்லுங்கள். தேவைப்படுது சார், தனிநபர் தூதி தேவைப்படுது. தமிழக இந்திய அரசியலே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்திரா காந்தினி தான் தனிநபர் தூதி பாடினாங்க. நம்மளே வந்து வாஜ்பாயின்னு தானே தனிநபரை தானே கொண்டாடணும். அப்புறம் அவர் பிரதமராக வரைக்கும் அவரை சொன்னால் அத்வானின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 2 பேரையும் தனிநபர் தூதி தானே பாடணும். அதுக்கு பிறகு மோடியை துதி பாடுறோம், மோடிக்கு பிறகு அமித்ஷாவை துதி பாடுவோம், அமித்ஷாவை வரலன்னா அந்த இடத்துல யோகி வரன்னா யோகியை துதி பாடுவோம், மேற்கு வங்காளத்தில் சுவேந்த அதிகாரினி துதி பாடுறோம். அவர் யாருங்க? அவர் என்ன சித்தாந்தவாதியா? பாஜகவிலே வந்து பிறந்து பாஜகவிலே வளர்ந்தவரா? திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் சார். 2020 திரிணாமுல் காங்கிரஸில் மம்தா பானர்ஜி கூட சண்டை போட்டுட்டு தனி குடித்தான் வந்தார். வந்த இடத்துல பாஜகவில் வந்துட்டார். 2020 வரைக்கும் பிஜேபியை திட்டத்தானே செய்தார். அவர் திட்டிட்டு இருந்தவர். பாஜக சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் இந்த பக்கம் வந்தார், அடைக்கலம் கொடுத்தாங்க, பாஜகவை பயன்படுத்திக்கிட்டாங்க. பாஜகவில் வந்து சுவேந்த அதிகாரியை பயன்படுத்தினாங்க, நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தேவை அதுதானே. யார் வேணாலும் வாங்க, சித்தாந்தத்தை கொண்டு போங்க, அவ்வளோதான். அதில் அருமையான ஒரு மனிதர் அண்ணாமலை கிடைச்சாரு. அதை வந்து தமிழக பாஜக பயன்படுத்த தவறியது. நீங்கள் அவருக்கு மேலே கரிஞ்சு கொட்டுறதுல அர்த்தமே கிடையாது. நான் வந்து யாரும் பேசணும்னு நினைக்கல. விமர்சனம் காலையில் முடிவு பண்ணும்போது யாரும் என்னமோ விமர்சனம் பண்ணக்கூடாது பாஜகவில் உள்ளவங்களை அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் வந்து அதை சில இதில் சுட்டி காணிக்க வேண்டிய நிர்பந்தம், அதனால் சுட்டி காணிக்கிறேன். மற்றபடி யாரையும் குறைச்சி நம்ம பேச வேண்டாம்னு சொல்லி நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். அவங்க வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் நான் வந்து பலரை வந்து நான் திட்டியிருப்பேன், விமர்சனம் கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணியிருப்பேன். இது அனைத்துமே அண்ணாமலையை பயன்படுத்தாமல் போகிறீங்க. ஒரு நல்ல மனுஷன் கிடச்சிருக்கான், அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. அவரை வந்து காலத்தின் தேவை, பாஜகவுக்கு தேவை, நீங்கள் அவரை பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எல்லாரையும் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் தமிழக பாஜகவில் நான் விமர்சனம் பண்ணணும் அத்தனை நபர்களும் அண்ணாமலையை நீங்கள் பயன்படுத்தாமல் விடாதீங்க, அவரை பயன்படுத்துங்கிற ஒரே ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் அதை வந்து நான் பேசியிருப்பேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நான் அந்த அண்ணாமலை எதிராக இவங்க கொம்பு செய்யும்போது தான் இவங்களை நான் விமர்சனமே பண்ணினேன். மற்றபடி நான் எதுக்கு பண்ணேன்? இவங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா? இது தமிழிசைக்கு எனக்கு என்ன சார்? 2014 மோடியின் வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ CD வெளியிட்டோம். லோகநாதன் அப்போ வந்து திருவள்ளூர் மாவட்ட தலைவர் லோகநாதன், மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. தமிழிசை அவர்களும் 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருந்து அவங்க சொல்ல எழுதினாலே நான் எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டு அலையணும்? அது இல்லை. பாஜகவை புதகுழியில் கொண்டு புதைக்கிறீங்களேங்கிற இடத்துல வேதனையில் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டியதாக போச்சுது. ஏன்னா என்னை விட அவங்க வந்து ஒன்றும் பாஜகவை சோர்லெல்லாம் ஒன்றும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதுவும் வந்து ஏன் சூழ்நிலை வேறு. இவங்க வந்து சுகமாக படிச்சுக்கிட்டு டாக்டர் ஆகி இப்படி போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் கிடந்து அங்கே மல்லு கட்டிட்டு இருந்த ஆட்கள். அதனால் அது கருப்பூர் முருகன் தான் அவருடைய பங்களிப்பு அவர் செய்திருப்பார். பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய பங்களிப்பு அவர் செய்திருப்பார். தமிழிசை அவங்க பங்களிப்பை செய்திருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜகவில் கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்தலைங்கிற இடத்துல வந்து இவங்க செய்தது தவறு தானே. இன்னைக்கு சொல்கிறாரு கருப்பு முருகானந்தம், கருத்து முரண்பாடு இருந்தால் மேலிடத்திலே சொல்லி பேசி இருக்கலாமே. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் எங்கேயா போனீங்க? நீங்கள் கருத்து முரண்பாடு இருந்தது உங்களுக்கு தெரியலன்னா அப்போ கட்சியில் எதுக்கு நீங்கள் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கீங்கன்னு திருப்பி நம்ம கேள்வி கேட்கலாமே. அப்படி இல்லை, அவரை கரெக்டாக பயன்படுத்தலை. கிடைத்தவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவரோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி அவருடைய கருத்துப்படி போவோம். அவர்கிட்ட கேட்கலாமே. 2024 தேர்தல் தானே இதுக்கெல்லாம் பிரச்சனை காரணம். அந்த தேர்தலில் அவர் கூட்டணி வச்சார். தேர்தலுக்கு பிறகு நடந்த பிரச்சனை தானே காரணம். அவர் ஒரு செயல் திட்டத்தை வகுத்துட்டு போகிறார். மாநில தலைவராக இருக்கார். மாநில தலைவர் என்ன அஜெண்டா வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அந்த திட்டப்படி நம்ம போகணும்னு நீங்கள் நினைக்கலையே. நீங்கள் தமிழிசை வானதியெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ட்ராக் ஓட்டி எஸ்பி வேலுமணி தங்கமணியெல்லாம் கூட்டிகிட்டு டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன் ஆசீர்வாதத்தோடு அங்கே மோடிக்கிட்ட அமித்ஷாட்ட போய் பேசலைன்னு சொல்லுங்கள்.
பேசுனாங்கல்ல, ஏன் பேசுனாங்க? அண்ணாமலை இங்கே ஒரு மாநில தலைவர் இங்கே உட்காந்துட்டு ரம்ஜான் நோன்பு திறக்கிறாரு. அதில் வந்து டிடிவி தினகரன், அப்புறம் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் ஏசிஎஸ் சண்முகம், அப்புறம் வந்து பாரிவேந்தர் எல்லாத்தையும் கொண்டு வச்சு அவர் இதான் கூட்டணி 2026 நோக்கி நாங்கள் இப்படி தான் போக போகிறோம்னு சொல்லி மக்களுக்கு உணர்த்துறாரு. நீங்கள் பின்வாசல் வழி அங்கே போய் இல்லை அண்ணாமலை வைக்கிறது இல்லை, நாங்கள் தனியாக வைக்க போகிறோம். நீங்கள் எங்கே சார் போனீங்க? கருப்பு முருகானந்தம் அன்னைக்கு எங்கே போனார்? எத்தனை நட்டை கலத்திட்டு இருந்தார்? இறங்கி விளையாட வேண்டியது தானே. இல்லைங்க, தம்பி அண்ணாமலை அருமையான ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறார். அவருக்கு பாசையில் அண்ணன் அண்ணாமலைன்னு சொல்லுவார். அண்ணன் அண்ணாமலை நல்ல ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு கூட நம்ம இருப்போம்னு சொல்லி நம்ம பாரதி, தமிழிசை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி இந்த பக்கம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் சொல்லலை? அவருக்கு பிரச்சனை இருந்தால் அவர் பேசியிருக்கணுமா? அதான் வருஷ கணக்காக நான் கிடத்து கத்திட்டு கிடக்கிறேன், அந்த பிரச்சனை தானே பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் கருப்பு முருகானந்த அவர்களே வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார். ஒரு நண்பர்கள்ட்ட சொல்லியிருந்தார், கன்னியாகுமரி போன இடத்துல ஏங்க அவர் வந்து இந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராகவே பேசிட்டு, பிஜேபிக்கு எதிராக நான் பேசவே இல்லை. தவறு நடக்குதுன்னு நான் சொன்னேன், திருப்பி நான் சொன்னேன், அழுத்தமாக சொன்னேன். எல்லா காரணமும் அண்ணாமலையை விட்டுறாதுங்க, கிடைச்ச பொக்கிஷம் விட்டுறாதுங்க. கடைசியில் நான் சொன்னேன், உங்களால் பயன்படுத்த முடியலைன்னா தமிழகத்துக்கு அந்த மனிதர் தேவைப்படுறாரு. தமிழகத்தில் தேசியத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அதனால உங்களால் முடியலை, சந்தர்ப்ப சூழ்நிலை விட்டுருங்க. அவராவது தனி கட்சி ஆரம்பித்து போட்டு அவர் ஆரம்பிக்கிற கடைசியில் இப்போ ஒரு 2 வாரத்துக்குள்ளால தான் இந்த வார்த்தையை நான் பேச ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நான் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார், மேலிடத்துல ஒட்டுக்க மாட்டாங்க, இப்படியே தான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் தங்கத்தை வெளியே விட்டுட்டாங்க, விட போகிறாங்கன்னு தெரியும். ஒருவேளை அப்படி விட்டால் அந்த கட்சியில் நானும் இருப்பேன்னு சொன்னேன். கடைசியாக நான் தான் சொன்னேன், அந்த அப்படி போனார்னா அந்த அமைப்பில் நானும் போயிருவேங்க அவருக்கு பக்கம் அப்படின்னு சொன்னேன். தெளிவாக சொன்னேன். உண்மை இன்னைக்கு தான் சொல்கிறேன், சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டோம்டா. ஆனால் என்னை விட நீங்கள் ஸ்பீடாக பதிவு பண்ணிட்டா அந்த இடத்துல நான் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கேன். இப்போ வந்து அரசியல் இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காரு சார். அடுத்த கட்டமாக இந்த அமைப்பினுடைய, இந்த இயக்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? அதாவது அவர் தான் வெளியே சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு சென்னைக்கு வராரு. வரும்போது அவர் அதை பற்றி ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் கணிக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு வந்து தேர்தல் கட்சி, அவர் அரசியல் கட்சியாக இன்னைக்கு அறிவிச்சிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் ஒரு அரசியல் அமைப்புங்கிற மாதிரி அதை கொண்டு போறாரு. ஏற்கனவே இருந்த அமைப்பு BeTheLeaders.org சேரக்கூடியவங்க அதில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அது தாண்டி போயிட்டே இருக்கு. சரி இருக்கட்டும். இப்போ வந்து நான் அவருடைய இது வந்து என்னவா இருக்குன்னு அவரே சொன்னது, டிக்ளேர் பண்ணது, இதன் மூலமாக நாங்கள் அடுத்து வந்து அரசியல் கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு தான் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வாசகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பொது தேர்தல் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பிரதிநிதிகளை தயார்படுத்தணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து இப்போவே அதுக்கு தயார் ஆகிறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்னுடைய இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு உள்ளால நடக்கக்கூடிய 5 இடங்களில் இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலையும் அவர் தயார் ஆவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்குள்ளால கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக 1 மாதம் இல்லைன்னா 2 மாதத்தில் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜூன் மாதம், ஜூலை அல்லது ஆகஸ்டாக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து ஒரு 5 இடைத்தேர்தல் தானே, 5 தொகுதி தானே. அதில் பெருந்துறையில் அவரே நிற்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நிற்பார்னு நான் நம்புகிறேன். நின்னாருன்னா அவர் எம்எல்ஏ ஆவார், கண்டிப்பாக சட்டசபைக்குள்ளே நுழைவார். சட்டசபைக்குள்ளே அவர் தான் கிங்காக இருப்பார். சட்டசபைக்கு வெளியே அவர் தான் கிங்காக இருக்க போகிறாரு. அவர் தான் சிங்கமாக இருப்பார். அதனால் தமிழக அரசியல் களம் வந்து திரு அண்ணாமலை IPS வெர்சஸ் ஜோசப் விஜய்ங்கிற மாதிரி மாறுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இதான் நடைமுறையில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இதில் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது தான் நடக்குது. கண்டிப்பாக அடுத்த இந்த ரேஸில் உதயநிதி உள்ளே வரமாட்டாரா சார்? அப்போது உதயநிதி ஸ்டாலின் எப்போ தான் ரேஸில் இருந்தார்? அவர் ஒரு அவங்க தாத்தாவுக்கு பேரை சொல்லி, அப்பாவுக்கு பேரை சொல்லி உள்ளே திணிக்கப்பட்டவர். மற்றபடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் கிடையாது. அதனால் அவர் வந்து உள்ளே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் களத்தை பாருங்கள். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த நேரத்தில் வந்து எல்லா சேனல்கள்லையும் அண்ணாமலை தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்திருக்காங்க. யாராவது அதை பற்றி கண்டுக்கிட்டாங்களா, கவலைப்பட்டாங்களா? அவ்வளோதான். மக்கள் வந்து அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக 2026 தேர்தலில் நிறுத்தி இருந்தால் களம் வேற மாதிரி மாறி இருக்கும். ஜோசப் விஜய்லாம் அவருக்கே நம்பிக்கை கிடையாதுங்க. ஜோசப் விஜய்க்கே நம்பிக்கை இல்லாமல் தான் வெற்றி பெறுவோம், 100க்கு மேலே சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாமல் தான் அவரே நம்ம ஒரு தொகுதியில் நின்னா தோற்று போயிடுவோம்னு சொல்லி தான் 2 தொகுதியில் போய் நின்னார். அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அண்ணாமலை இல்லை, பாஜக நழுவ விட்டது. அந்த இடத்த வந்து திரு ஜோசப் விஜய் பிடிச்சுக்கிட்டார். ஒரு மாற்றம் வேணும்னு ஏங்கின மக்கள் மத்தியில் ஒரே சாய்ஸாக இருந்தது ஜோசப் விஜய்.
அவர் மாற்றமா ஏமாற்றமா, அது நல்ல சக்தியா இல்லைன்னா அது வந்து தீய சக்தியாங்கிறதெல்லாம் இனிமேல் போக போக தான் தெரிய போகுது. அதனால் இப்போதைக்கு வந்து அண்ணாமலை வரவை வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, வரணும் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவர் உருவாகிட்டார். ஒரு அமைப்பாக வர்றது ஒரு 2 மாதம் அவகாசத்தை எடுத்து அரசியல் கட்சியாக உருவாக்க போகிறாரு. இடைத்தேர்தல் என்னன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் கூடல வந்து இவர் நம்ம அமமுக கட்சியினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன், அப்புறம் வந்து பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து ஏசி சண்முகம் அவர்கள், அப்புறம் வந்து பாரிவேந்தர் அவர்கள், இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள், இவங்க எல்லாருமே நல்லுறவை தான் பேணிட்டு வராங்க. அதனால் இவங்க எல்லாருமே அணி சேருவாங்கங்கிறது என்னுடையது. தேவைப்பட்டால் நம்ம இவரு கூட வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். யார் நம்ம நாம் தமிழர் சீமான் கூட கூட டைப் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தலே டைப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது இடைத்தேர்தலில் இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து அதான் பாமக, அப்புறம் வந்து அமமுக இதெல்லாம் சேர்ந்தாலே அந்த அணியில் வந்து இடைத்தேர்தலே வெற்றி பெற முடியும். இசைக்கு நின்ன தொகுதி அம்பாசமுத்திரத்தில் போய் டிடிவி தினகரன் நின்னா கன்ஃபார்மாக அவர் வெற்றி பெற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுமாதிரி பெருந்துறையில் அண்ணாமலை அவர்களே வெற்றி பெற வாய்ப்பு பெருமை இருக்குது. தாராபுரத்துலேயும் வந்து அண்ணாமலை யாரை நிப்பாட்டுறாரு அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது நம்ம வட தமிழகத்தில் மதுராந்தகம் இருக்குது. அது வந்து வன்னியர் ஏரியா. இன்னொன்று பாமகவுக்கு ரொம்ப ஆதரவு உள்ள ஒரு பகுதி. அதனால் கண்டிப்பாக அங்கேயும் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய எழுச்சி கிடைக்கும். அந்த இடத்துலையும் வந்து வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். திருச்சி கிழக்கு வந்து நமக்கு அது வந்து ஒரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற இடம். திமுக கண்டிப்பாக போராடும், மல்லு கட்டும். அங்கே என்ன நடக்குங்கிறது உறுதியாக இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ சொன்ன 5 தொகுதிகளில் 4 தொகுதிகள் அண்ணாமலை இந்த கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அவருக்கே சாதகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இன்னும் 4 மாதம் 5 மாதம் இருக்குது. இன்னும் களம் நிறைய மாறும். இதுக்கடையில் இன்னும் அவருடைய ஆட்டம் இன்னும் நிறைய ருத்ரதாண்டம் ஆட போகிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பெரிய அளவில் மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நடக்கும்னு தான் நான் நம்புகிறேன். தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் திரு அண்ணாமலை IPS. இதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்லை. ஓகே சார், ஓகே. உங்களோட பல கருத்துக்கள், இந்த பரபரப்பான சூழ்நிலை உங்களோட பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயந்துட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போக தான் நம்ம தமிழ் டிஜிட்டல் இருக்கும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, விளம்பரங்கள், கண்டென்ட்னு உங்க பிசினஸை இன்டர்நெட்ல சும்மா தீயா பரப்ப நாங்க ரெடி. உடனே போன் எடுங்க. 9787349442 ஒரு கால் போடுங்க. உங்க பிசினஸை ஆன்லைனுக்கு மாத்துவோம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 GPay நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.